பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாட்டி எதுக்காக மறுபடியும் குழந்தையோட விஷயத்த பத்தி பேசுறீங்க? குழந்தை பெற்றுக்க வேண்டியது எங்களுடைய உரிமை, எங்களுடைய கடமை. அதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றத நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாமல் நீங்கள் எதுக்கு இந்த விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகுறீங்க? அது எனக்கு கொஞ்சம் கூட சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம செலியனும் எழில் ரெண்டு பேரும் உட்காந்து ஒவ்வொருத்தராக அவங்களுக்கான தேவை எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஷர்ட் வாங்குறத பற்றி. அப்போ பாக்கியம் ஆமாம் எழில் என்ன ஆச்சு உனக்கு? எதுக்காக பாட்டிக்கிட்ட அவ்வளோ முகத்தை காட்டுன்றாங்க? எல்லாம் இந்த குழந்தை மேட்டர் தான்மா, நான் அதனால தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன்றாங்க. பாட்டிக்கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு வரமுறை இருக்கு. நீ அதையே மீறுற. இந்த மாதிரி நீ பேசக்கூடாது, புரியுதா? சரி, நான் பேசினது தப்பு தான், இனி அப்படி பேச மாட்டேன். சரி, நீங்கள் போயிட்டு தூங்குங்கன்னு சொன்னதும் உடனே செலியன் ரூமுக்கு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கு, நான் இங்கே இருக்கேன்றாங்க. என்னாச்சு சொல்லுடான்னு சொல்லி கேட்டதும் இந்த மாதிரி ஜெனி என்னை டார்ச்சர் பண்ணுறா, கேள்வி மேலே கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? நான் உன்னை குத்தி காட்டுறேன்னு நினைக்காத, அதுக்கு காரணம் நீ தான். தயவு செஞ்சு இனி அப்படி இருக்காத, புரியுதான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசினதும் சரிம்மா, நான் இனி அப்படி இருக்க மாட்டேன். அவளுக்கு என் மேலே எப்படி நம்பிக்கை வருமோ அந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகாவுக்கு வாமிட்டிங் சிம்டம்ஸ் ஹெவியாக இருக்கு. ரொம்பவே முடியாமல் நைட்டு முழுக்க வாமிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே ராதிகா யோசிச்சு பார்க்குறாங்க, ஒருவேளை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்போமோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நைட்டு முழுக்க வாமிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் கோபி தூங்கிட்டே இருக்காங்க. கோபி எந்திரிங்க, கோபி எந்திரிங்கன்னு சொல்லிட்டு கோபியை எந்திரிக்க வைக்கிறாங்க. என்னாச்சு பேபின்னதோ, நைட்டு முழுக்க நீ வாமிட் பண்ணிட்டு இருந்தியா? சரி வா டாக்டரை வச்சு பார்க்கலான்றாங்க. அங்கெல்லாம் வேணாம், மெடிக்கல் ஷாப் மட்டும் போகணும். என்னாச்சு ஏன் சொல்கிறாங்க? இல்லை போகணும்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்ததும் அங்கே கீழே பார்த்தீங்கன்னா பாட்டி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம், ஏன்னா ராதிகாவுக்கு உடம்பு முடியலன்றாங்க. உடம்பு முடியாதோட கூட்டிட்டு நீ எதுக்காக போற? அவள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர வேண்டியதுன்றாங்க. இல்லை போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இவங்க வாமிட் பண்ணிட்டே இருக்காங்கன்ற விஷயம் எல்லாமே சொன்னதுமே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பாக்கியம் கெஸ் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராதிகா ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. மெடிக்கல் ஷாப் எல்லாமே மூடிட்டு இருக்க மெடிக்கல் ஷாப்பை பார்த்து கோபி நிறுத்துறதுனால ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ராதிகா கோபி ஒழுங்கா மெடிக்கல் ஷாப் எங்கே இருக்காங்க பார்த்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ராதிகா நினைச்சது நடக்குமா? ராதிகா ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.